ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப்லாங் லேர்னிங். இந்த சேனலில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்துருக்கோம். பைத்தான், ஜாவா, பிஹெச்பி. ஐ எம் பிளானிங் டு கிரியேட் அ பிளேலிஸ்ட் என்டையர்லி ஃபார் சி அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன் சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி இஸ் அ வெரி பாப்புலர் லாங்குவேஜ். ஸோ முதல்ல இந்த வீடியோவில் ஓவர்வியூ ஆஃப் சி பார்க்க போகிறோம். இன் சக்ஸசிவ் வீடியோஸில் சியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் all the constructs பார்க்க போகிறோம். Then we are going to see how C can be used to implement some basic data structures like stack, queue, trees, etc. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் we are going to see the overview of C language. C is a very popular high-level language developed at Bell Laboratories. ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லும்போது வேறு என்ன லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூ ஹாவ் அ லோ லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் வில் பி க்ளோசர் டு த ப்ரோக்ராமர். தட் இஸ் த ஹியூமன் பீயிங் கேன் ஈஸிலி லேர்ன் அண்ட் ரைட் கோட் அண்ட் டீபக், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஆனால் மிஷினுக்கு க்ளோஸராக இருக்கிறது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். தட் இஸ் த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் இன் லோ லெவல் லாங்குவேஜ் வில் பி ஈஸிலி எக்ஸிக்யூட்டட் or will be executed by the machine, but it is be very difficult for the human being to read, understand and debug the code written in low level language. அப்போ நம்ம high level languageல எழுதின ப்ரோக்ராமை we have to compile it and make it into low level language. இப்போ C is a popular high level language and it is the foundation for so many other languages like Python, ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா சியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர்டு அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டாப் டவுன் அப்ரோச்சில் ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி அதை முதல்ல டிஃபைன் பண்ணிடுவோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி கேன் பி அச்சீவ்டு பை சப் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒவ்வொரு சப் ப்ராப்ளம்ஸ்க்கும் யூ கேன் யூஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் அ பிளாக் ஆர் அ லூப். அதை யூஸ் பண்ணி வி கேன் ரைட் த கோட். அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், லூப்ஸ் இருக்கும், சில கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி we can write the program. சியில் இருக்கிற ஒவ்வொரு மாடியூல் ஆர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அதில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஈஸிலி கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். டீபக்கிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். லாஜிக்கல் எரர் இருந்தாலும் ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் கோட் ஆர் பிளாக் வந்து கரெக்டாகிடுச்சு, எரர் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா, then this block of code can be inserted into other C programs or in other languages also. And it can also be used for creating systems programs. அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூ கேன் யூஸ் சி. பார்த்திங்கன்னா இந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் 90% ஆஃப் தட் கோடு இஸ் ரிட்டன் பை சி ப்ரோக்ராம்ஸ். அண்ட் இட் இஸ் அ மெஷின் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். அதனால் சி ப்ரோக்ராம்ஸை வந்து எழுதிட்டு யூ கேன் போர்ட் இட் டு எனி பிளாட்ஃபார்ம்ஸ். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிளாட்ஃபார்முக்குமே ஒரு சி ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து ஈஸியாக போர்ட் பண்ணிக்க முடியும். யூ கேன் மேக் த சி ப்ரோக்ராம் டு எக்ஸிக்யூட் இன் எனி சிஸ்டம் ப்ரொவைடட் அந்த டார்கெட் மெஷினில் யூ ஹாவ் அ சி கம்பைலர். சி கோட் வந்து இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால வி கேன் கால் இட் அஸ் அ மிடில் லெவல் லாங்குவேஜ். ஏன்னா ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிற கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், இஃப் எல்ஸு, அதே போல் டேட்டா டைப்ஸு, அரேஸ், ரெக்கார்ட்ஸு, இது எல்லாமும் சியில் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜில் இருக்கிற பிட் மேனிப்புலேஷன், ரெஜிஸ்டர் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சியில் இருக்குது. அதனால் இட் கேன் பி ஈஸிலி போர்ட்டட் டு எனி சிஸ்டம் அண்ட் இட் இஸ் மெயின்டெனபிள். எந்த அசம்பிளி லாங்குவேஜ் விடமோ ஈஸியாக நம்ம வந்து போர்ட் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. மெயின்டைன் அப்படின்னா என்னென்னா, ப்ரோக்ராம்ஸை புரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணி நியூ சேஞ்சஸ் வந்தால் அதை இன்கார்பரேட் பண்ணுறது எல்லாமே வி கேன் கால் இட் அஸ் அ மெயின்டைனபிள். அப்போ அசம்பிளி லாங்குவேஜ் கோடை விட சி லாங்குவேஜ் கோட் வந்து கேன் பி ஈஸிலி. ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் சி, அதாவது சி எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1960 ஆல்கால் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது. அது வந்து இட் வாஸ் டெவலப்ட் பை இன்டர்நேஷ்னல் குரூப். அந்த ஆல்காலை பேஸ் பண்ணி மார்ட்டின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் 1967 பிசிபிஎல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணார். அதை பேஸ் பண்ணி கென் தாம்சன் பி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணார். இந்த பேரெல்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரில.
அதுக்கு அடுத்தவர் வந்தவர் வந்து ட்ரெடிஷ்னல் சி அப்படிங்கிறத டெவலப் பண்ணார். இட் இஸ் பை டென்னிஸ் ரிச்சி 1972. டென்னிஸ் ரிச்சியும் கர்னிங்ஹானும் சேர்ந்து ஒரு சி கம்பைலர் க்ரியேட் பண்ணாங்க. தட் தே கால் இட் அஸ் அ KR-C. அது 1978. ஸோ இந்த சி லாங்குவேஜ் நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்கிறதுனால ANSI கமிட்டி வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண பார்த்தது. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு தே கால்ட் இட் அஸ் அ ANSI-C. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனுங்கிற கமிட்டி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு ANSI ஆர் ISO-C அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணாங்க 1990. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா there were so many C compilers available today. சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டாக்குமெண்டேஷன் செக்ஷன். தென் யூ அ ப்ரீ ப்ராசர் செக்ஷன். சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஆட் பண்ணுறதுக்காக தே இன்ட்ரடியூஸ்டு திஸ் ப்ரீ ப்ராசஸர். தென் யூ ஹாவ் சம்திங் கால்டு டெஃபினிஷன் செக்ஷன், global declaration. Then you have got a main function which consists of declaration and execution part. So execution part are nothing but the commands that will be executed. Then you can have a user defined functions. இதுலேயும் you can have a declaration and execution part. இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த டாக்குமெண்டேஷன் செக்ஷன். அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக திஸ் we are using it as a comment. ஸோ இந்த கமெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட்ஸை வந்து /* and then you can have any number of comment statements, end it with the */. So it can appear anywhere and on more than one line. ஒரே ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா வேரியபிளுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து இந்த கமெண்ட் எழுதக்கூடாது. Then you have got a pre-processor section. ஸோ ப்ரீ ப்ராசர் செக்ஷனில் we can have hash include, hash define அந்த மாதிரிலாம் இருக்குது. This is to include the header file into our C program. அப்போ 1ங்கிறதுக்கு பதிலாக I can use a mnemonics ONE. அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக we can use this hash define. ஸோ இந்த ப்ரீ ப்ராசர் செக்ஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். தென் யூ ஹவ் காட் அ குளோபல் டேட்டா டெஃபினிஷன், int global num. அதாவது ஐம் டிஃபைனிங் எ வேரியபிள் குளோபல் நம் அப்படின்னு, அதனுடைய டேட்டா டைப் வந்து இன்டீஜர். குளோபல்ங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணியிருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் த மெயின் ஆஸ் வெல் அஸ் த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். தென் திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா int main. ஸோ ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் வில் ஹாவ் அ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. ஸோ எப்பயுமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இருந்ததுனாவே இட் மீன்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அண்ட் மெயின் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். எந்த சி ப்ரோக்ராமாக இருந்தாலும் there must be only one மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து அதனுடைய ரிட்டர்னிங் டைப். இதெல்லாம் நம்ம மறுபடியும் எலாபரேட்டாக பார்க்கலாம். அண்ட் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் த மெயின் ஆர் என்க்ளோஸ்ட் பை த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் curly braces. And here I am defining some local variables, local num and sum. இதனுடைய டேட்டா டைப்பும் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே யூ கேன் ஹாவ் திஸ் கமெண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ்க்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. தென் ஐ எம் யூஸிங் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் ஐ கேன் கால் இட் அஸ் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ எம் அசைனிங் திஸ் வேல்யூ 1 டு திஸ் குளோபல் நம் அண்ட் டு லோக்கல் நம். இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். தென் ஐ எம் ஜஸ்ட் சம்மிங் இட் அப் and I am using a print statement to print the output. So print is again a library function. எப்படி தெரியும்? இந்த இடத்துல பாருங்கள் open and close parenthesis கொடுத்துருக்கோம். So anything which has a open and close parenthesis will be a function. And then I am returning a value 0. So இது எல்லாமும் சேர்ந்தது தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். பட் we have not seen any user defined function. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். டு பிரிண்ட் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன். நான் சொன்ன மாதிரி த சி ப்ரோக்ராம் மஸ்ட் கண்டெயின் ஒன்லி ஒன் மெயின் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம், இங்கேயும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸிக்யூட்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் திஸ் மெயின் ஃபங்க்ஷன் printf hello world. அப்போ அந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்காக we are using this function. So this is a very important program.
ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சியில் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம். செகண்ட் சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். we are going to add 2 numbers. இப்போ நம்ம பார்த்ததே தான். I'm just including standard io.h. எப்பயுமே printf and scanfலாம் இருந்ததுன்னா we have to include this header file. I'm having this main and here I'm having a returning data type. So I have integer number, float amount, 2 variables I am defining. These 2 variables I can call it as a local variable. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா they are all local variables. Then I am assigning some values and then I am just adding some value and storing it in amount. அப்போ 100 will be stored in number, 30.75 plus 75.35 will be added and stored in amount. Then I am using the printf statement to print this number and amount. இந்த இடத்துல you can have a formatting characters. அப்போ இன்டீஜராக இருந்ததுன்னா %d அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டாக இருந்தது, அமௌண்ட் இஸ் அ ஃப்ளோட். இந்த டேட்டா டைப்புக்கு வில் பி யூஸிங் %5.2f. ஸோ இது எல்லாமும் மறுபடியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா printf ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி we are printing the values. அது இன்டீஜர் வேரியபிளாக இருந்ததுன்னா %d யூஸ் பண்ணணும். அது ஃப்ளோட் வேரியபிளாக இருந்ததுன்னா %5.2f 5.2f or 10.5f அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம open and close curly braces to enclose all the statements of this main function. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே you can use a comment. So comment can occur anywhere in the program. இது எல்லாமும் non-executable. Comments are non-executable. Only these codes are executable by the compiler. Will be compiled and it will be executed. Then மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. இட்ஸ் an investment problem. இந்த இடத்துல I am having period அப்படின்னு வேரியபிள் வச்சுருக்கோம். கான்ஸ்டன்ட்னே சொல்லிக்கலாம் பிகாஸ் ஐ எம் அசைனிங் வேல்யூ 10. ஸோ இந்த இடத்துல நம்ம 10 பீரியடுக்கு அசைன் பண்ணிட்டோம்னா wherever I want to use this 10 I can use this period. I am defining a constant here and I cannot assign some other value for this. அதே போல் பிரின்சிபல் ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம், இதுக்கு some values அசைன் பண்ணியிருக்கோம். And then you have a main. I am having some variables like this. இந்த இடத்துல பாருங்கள், ஒரே லைனில் I have so many variables I am declaring. இயர்ங்கிறது இன்டீஜர் டைப்பு, அமௌண்ட்டு, வேல்யூ, இன்ரேட் அப்படிங்கிறது டைப் ஃப்ளோட். ஸோ ஹியர் யூ கேன் see that all the statements must be terminated by a semicolon. இப்போ amount is equal to principal கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல பாருங்கள் semicolon. InRate is equal to 0.11 semicolon. Year is equal to 0 semicolon. So all the statements in C must be terminated by a semicolon. This is a while loop. So while loop I can have one or more statements. Then I can have a open and close curly braces to say the scope of this while loop. So இந்த இடத்துல ஒரு printf கொடுத்துருக்கோம் and then I am changing the value. Year increment பண்ணியிருக்கோம், amount is equal to value. So you can have more than one statement in the same line. ஆனால் you have to terminate it by a semicolon. Fourth sample program பார்க்குறோம். This is going to use a function. So first I am defining a function mul. The name of the function is mul and it returning type integer. அதாவது இந்த function execute பண்ணிட்டு ஒரு integer value return பண்ண போகுது. And it is going to take 2 arguments a and b, both are of type integer. So in the whole line I can say that function declaration. So the function declaration must also be terminated by a semicolon. அதாவது என்னுடைய மெயின் ப்ரோக்ராமில் I have a function, I am going to call a function mul. ஸோ இதை நம்ம இந்த மல்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லைங்க, அது பின்னாடி தான் பண்ண போகிறோம். தென் I have a main function. I am having 3 variables and I am assigning values to a and b and then I am just calling this multiply function using these 2 parameters a b யூஸ் பண்ணி பண்ணுறேன். இந்த ரிசல்ட் I am storing it in C and then the result a b c மூணையும் நம்ம print பண்ணுறோம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இன்டிஜர் வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் %d. ஸோ 3 வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், அதனால் 3 இடத்துல %d கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல அந்த மெயின் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகுது.
இப்போ நம்ம வந்து இந்த மல்டிப்ளை ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ ஹியர் யூ கேன் see that I am defining this int mul int x, int y. இங்கே வேரியபிள் நேம் வேறையாக இருக்கலாம், இங்கே வேரியபிள் நேம் வேறையாக இருக்கலாம். இது எல்லாமும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது how to declare a function and how to define that function. ஸோ இங்கே வந்து நம்ம we have a temporary variable or local variable and I am doing some multiplication and then I am returning that value. அப்போ இந்த வேல்யூ தான் வந்து சியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த சாம்பிள் ப்ரோக்ராமில் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டெக்ளேர் பண்ணிவிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம், எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது we are going to use a math function. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷன் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் பண்ணியிருக்கிறது. பட் சி கம்பைலர்லேயே சில ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தேர் ஆல் கால்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மேத் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா math.hங்கிற ஹெடர் ஃபைலில் இருக்கும். ஸோ we have to include that header file. And then I am defining some constants pi and max. And this is the main function. And then I have got a while loop. The logic நம்மளுக்கு கவலை இல்லை, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், the math function which is nothing but y is equal to cos x. காசுங்கிறது வந்து மேத் ஃபங்க்ஷன். அப்போ இந்த மாதிரி மேத் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா ஐ ஹாவ் டு இன்க்ளூட் math.h. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆங்கிள்ங்கிறது வந்து இன்டீஜர், அதனால் ஐ எம் யூஸிங் பர்சன்டேஜ் 15d. 15ங்கிற வித் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள்ங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் y வில் பி பிரிண்டட் வித் த வித் ஆஃப் 13. அதில் 4 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். அண்ட் தென் while loop வந்து வில் பி ரிப்பீட்டட், ஒரு ஐட்ரேஷனுக்காக அதை நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல while loop எண்ட் ஆகுது, இந்த இடத்துல மெயின் எண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா how to use a math function அப்படிங்கிறத பார்த்தோம். To summarize, it's a general purpose, robust. So it's a structured programming language, combines the capabilities of assembly language with the features of high level language, highly portable. ஸோ எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் யூ கேன் போர்ட் இட். அதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு எழுதின கோடை சில சேஞ்சஸ், வெரி மினிமம் சேஞ்சஸ் பண்ணி அதர் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ரன் பண்ண கொடுக்கலாம். அண்ட் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வாட் டு ஐ மீன் பை கேஸ் சென்சிட்டிவ்? மெயின் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க, இன்டீஜர், ஃப்ளோட், இது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் எழுதியிருக்கோம். சப்போஸ் ஐஎன்டி கேபிட்டல் எழுதியிருந்தேன்னா தென் இட் இஸ் நாட் அ டேட்டா டைப். ஸோ எந்தெந்த இடத்துல லோயர் கேஸில் எழுதணும், எந்தெந்த இடத்துல அப்பர் கேஸில் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் இட் இஸ் அ கம்பைல்டு லாங்குவேஜ். தட் இஸ் யூ நீட் டு ஹாவ் அ கம்பைலர் டு கன்வெர்ட் த ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு எ லோ லெவல் லாங்குவேஜ் கோட். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், நம்ம மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்த்தோம். சிங்கிள் லைன் கமெண்ட் கூட எழுதிக்கலாம் யூஸிங் தட் டபுள் ஸ்லாஷ். தென் மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இட் ஹேஸ் டு பி என்க்ளோஸ்ட் பை எ ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்லாஷ். ஆனால் கமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு மல்டி லைன் கமெண்ட் வரலாமான்னா வரக்கூடாது. And you have a pre-processor directives processed before the compilation of the program begins. The pre-processor directives C statement illa, so you need not end it with a semicolon, and it will always starts with the hash symbol. Common types of pre-processor directives என்னன்னா hash include and hash define. இது எல்லாமும் நம்ம பார்த்தோம். C சப்போர்ட் பண்ணுற பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்னா integer, float, double and characters. Main is a special function used to indicate where the program starts and returns an integer value. நிறைய கோடு எழுதியிருக்கோம், எந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா மெயினுங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்ரி ப்ரோக்ராம் must have exactly one main function and all the statements must end with a semicolon mark. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் எதுக்கு? பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஆர் அ பிளாக். while லூப்பை பார்த்தோம் நம்ம, அதே போல் ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்குமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கணும். அண்ட் ஃபங்க்ஷன் நேம் ஷுட் பி ஃபாலோட் பை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. The arguments to the functions are listed inside this parenthesis. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோன்னா அந்த parenthesisக்குள்ளே தான் நம்ம எழுதணும். இந்த வீடியோவில் ஒரு ஓவர்வியூ ஆஃப் சி நம்ம பார்த்தோம். நம்ம சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், இந்த ஸ்ட்ரக்சர் என்னங்கிறதையும் பார்த்தோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது
கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸு, இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸு, இது எல்லாமும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்ம. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.